என்ன பேசாம இருக்க? யாரை பத்தியும் எதுவும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். நீ இப்பவே சரின்னு சொல்லி என் கூடவே வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்ன நிவாஸ் சுரபியின் முன்பு கைகளை நீட்டினான். அப்போது வேகமாக வந்த ஒரு கை நேராக நிவாஸின் தாடையில் விழ அவனுடைய பற்கள் சிதறி இரத்தத்தோடே கீழே விழுந்தான். நிவாஸின் பற்கள் உடைந்து முகத்தில் இரத்தத்தோடு அப்படியே கீழே விழுந்தான். அந்த அடியில் ஹோட்டலே அதிர்ந்தது. நிவாஸ் கத்திக்கொண்டே தரையில் விழுந்தான். வலியால் கதறிய நிவாஸ், என்னையே அடிச்சிட்டியா? எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? அவன் அடிச்சு கொல்லுங்கடா என்று கத்த அந்த பாடிகார்ட்ஸ் எல்லோரும் ஒரே நேரத்தில் விக்ரமை அடிக்க வந்தார்கள். ஆனால் விக்ரமின் வேகத்திற்கு அவர்கள் யாராலும் ஈடு கொடுக்க முடியவில்லை. விக்ரம் அங்கே இருந்த எல்லோரையும் தாடையிலேயே குறிவைத்து அடித்தான். அவன் அடித்த வேகத்தில் சிலருக்கு தாடை எலும்பு உடைந்து தொங்கியது. அவனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத எல்லோரும் டக்கென தனது பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து விக்ரமை நோக்கி நீட்டினார்கள். அவர்கள் ட்ரிக்கரை அழுத்துவதற்குள் விக்ரம் எல்லோரையும் அடித்து நொறுக்கினான். சுரபி தன்னுடைய இடத்தில் இருந்து எங்கேயும் நகராமல் தன்னுடைய சேரிலேயே மறைந்து கொண்டாள். விக்ரமிடம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. அவன் எதிரிகளை அடிக்கும் போது அவன் எப்படி அடிக்க வருகிறான் என்று யாராலும் கணிக்க முடியாது. அவனுடைய வேகம் காற்றை போல இருக்கும். கண் சிமிட்டுவதற்குள் 2 அடிகள் அடிக்கக்கூடிய அளவிற்கு அவனிடம் வேகம் இருந்தது. அங்கே இருந்த அத்தனை பேரும் கையில் துப்பாக்கி வைத்திருந்தாலும் விக்ரமை விடவும் அவர்கள்தான் அதிக பயத்தில் இருந்தார்கள். எல்லோரும் அடி விழுந்து வலியால் கதறிக்கொண்டு கீழே விழுந்து கிடந்தார்கள். அதை பார்க்கும்போது நிவாஸிற்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது. விக்ரமை போல வேகமாக சண்டை போடும் ஒருவனை இதுவரைக்கும் அவன் பார்த்ததே இல்லை. நிவாஸ் வழியில் கதறிக்கொண்டே, கடவுளே என்று கத்தியபடி, யார் நீ என்று விக்ரமை பார்த்து கேட்டான். அவன் கண்கள் பயத்தில் நிறைந்து இருந்தது. விக்ரம் அவனை பார்த்து கோபத்தில், இதை நீ என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடியே கேட்டு இருக்கணும். சரக்கு அடிச்சா மூடிக்கிட்டு போய் தூங்காம சாப்பிட வர்றவங்க கிட்ட எல்லாம் என்னடா உனக்கு வேலை? உனக்கு என்னோட ஒய்ஃபை தொட்டு பார்க்கணுமா? இப்ப தொடுடா பார்க்கலாம் என்று கோபமாக சொன்ன விக்ரம் அங்கே வைக்கப்பட்டு இருந்த பீங்கானால் செய்யப்பட்ட டீ மக்கை கையில் எடுத்தான். விக்ரம் அவனுக்கு இருக்கும் கோபத்தில் எப்போது வேண்டுமானாலும் அது நிவாஸின் தலை மீது விழுந்துவிடும் என்று எல்லோரும் பயந்து கொண்டு நின்றார்கள். விக்ரமை பார்க்கும்போது நிவாஸுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் பயம் இருந்தது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. யார் நீ? 7 ஸ்டார் குரூப்ஸோட முதலாளி யாருன்னு தெரியுமா? நிஜமாவே உனக்கு 7 ஸ்டார் குரூப்ஸை பற்றி தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ரத்தம் வர அளவுக்கு அடிப்ப? இப்பவே என் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேளு, இல்லைனா என்னோட அண்ணங்கிட்ட சொல்லி உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். உன் பொண்டாட்டிக்கு உன்னோட பணமே கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவேன் என்று கோபமாக கர்ஜித்தான். அதை கேட்கும்போது சுரபியின் ஈரக்குலையே நடுங்கியது. விக்ரமை அடிக்கும் அளவிற்கு யாருக்கும் திறமை இல்லை என்று நினைத்தாலும் அது எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய கணவன்களை அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் ரியாலிட்டியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எல்லா கணவன்களும் தங்கள் மனைவிகளுக்கு ஹீரோக்களாக இருக்க முடியாது. அதுபோலதான் சுரபிக்கும் தோன்றியது. அவனால் விக்ரமிற்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வதென்று அவள் பயந்தாள். நிவாஸ் சொன்னதை கேட்ட விக்ரம், 7 ஸ்டார் குரூப்பா என்று முணுமுணுத்தபடி கேட்டான். அப்போது அவனது உதடுகளின் ஓரத்தில் ஒரு மனோபாவ புன்னகை தோன்றியது. விக்ரம் தன் கையில் இருந்த பீங்கான் டீ மக்கை நிவாஸின் கைகளில் வைத்தான். உள்ளுக்குள் கொதிக்கும் டீ அவன் கையில் பட்டு சுட்டது. சூட்டில் கை எறிந்ததால் நிவாஸ் பன்றியைப் போல அலறிக்கொண்டு அதை கீழே வீசினான். அந்த சில நொடிகளிலேயே நிவாஸின் கைகள் முழுக்க கொப்பளங்கள் தோன்றியது. நிவாஸ் வழியில் கைகளை உதற நினைக்க அதுக்குள் விக்ரமின் கை வந்து அவனுடைய கையை இறுக்கமாக பிடித்தது. நிவாஸின் முகம் இன்னமும் கோபமாக இருந்தது. அவனது உடல் முழுவதும் பயத்தில் நடுங்குவது தெரிந்தது. விக்ரம் அவன் கைகளை இறுக்கியதில் அவன் வலியால் கதறினான். எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு உன்னோட அண்ணங்கிட்ட தான் பேசணும். உடனே அவனை கிளம்பி இங்கே வர சொல்லு. உங்ககிட்ட பேச முடியாத சில விஷயங்கள் அவங்கிட்ட தான் நான் பேசணும். அதனால இதுக்கு மேலேயும் என்கிட்ட வந்து கை காலையும் சேர்த்து உடைச்சிக்காத என்று சொல்லி அவனுடைய கைகளை விட்டான் விக்ரம். உடனே சில அடிகள் பின்னால் சென்ற நிவாஸ் வழியில் தன் கைகளை வேகமாக உதறினான். அவனுடைய முகம் கோபத்திலும் பயத்திலும் இருப்பது போல தெரிந்தது.
உன்ன என்று சொல்லி ஏதோ திட்ட வந்த நிவாஸுக்கு அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் அவன் குரல் நடுங்கியது. அவன் கோபத்தில் விக்ரமையே முறைத்தபடி நின்று இருக்க பக்கத்து டேபிளில் வைத்திருந்த வெந்நீரை எடுத்து அவனுடைய கொப்பளங்கள் நிறைந்த கையில் மீண்டும் ஒரு முறை ஊற்றினான் விக்ரம். உனக்கு என்ன பைத்தியமா? நான் யாருன்னு தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்க. நிச்சயமா உன்னை கொல்லாம விட மாட்டேன் பாரு என்று வெறியோடு கத்தினான் நிவாஸ். ஆனால் விக்ரம் எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கூலாக சிரித்தான். அந்த சிரிப்பில் நிவாஸிற்கு இன்னமும் கோபம் அதிகமானது. என்னோட பலம் தெரியாம என் கூட விளையாண்டுகிட்டு இருக்க. நிச்சயமா உன்னோட சாவு என்னோட கையில தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது என்று கோபமாக சொன்னான் நிவாஸ். உடனே விக்ரம் சலித்தபடி தலையில் கை வைத்து கொண்டு, இன்னொரு தடவை நீ ஏதாச்சும் பேசுன உன்னோட வாயில் இருக்கிற கொஞ்சம் பல்லும் கீழே விழுந்துடும் என்று சொன்னான் விக்ரம். நிவாஸ் பயத்தில் எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டான். அவனுடைய கண்களில் விக்ரம் மீது இருக்கும் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. விக்ரம் 7 ஸ்டார் குரூப்ஸை பற்றி கேட்டும் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. குஜராத்தில் 7 ஸ்டார் குரூப்ஸ் என்பது மிகவும் பிரபலமானது. முதல் 3 இடங்களில் இருந்தது. அவர்கள் கம்பெனிக்கு இருக்கும் பலத்தை வைத்து அரசியல், வியாபாரம் மற்றும் அனைத்து தொழில்களையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியும். பல சட்டவிரோத வணிக நிறுவனங்களில் 7 ஸ்டார் குரூப்ஸும் ஒன்றாக இருக்கிறது. அந்த கம்பெனி மொபைல் போன்களை உலக அளவில் அதிக விற்பனை செய்து தந்து பிராண்டுக்கென்று ஒரு நட்பெயரை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இங்கே விக்ரம் அப்படி எந்த பெரிய பின்னணியையும் பொருட்படுத்தாமல் இருப்பவன் நிவாஸ் சுரபியை தொடப்போகிறான் என்று சொன்னவுடன் அவன் கைகளையும் முகத்தையும் அசைக்க முடியாதபடி செய்தான் விக்ரம். அந்த நேரத்தில் பதட்டமாக ஹோட்டலுக்குள் ஓடி வந்த சதீஷ், என்னாச்சு, என்ன நடந்துச்சு என்று பதட்டத்துடன் கேட்டான். அப்பா, நிவாஸ் குடிச்சிட்டு வந்து நம்ம விக்ரம் சார் கூட பிரச்சனை பண்ணினாரு என்று சொன்ன லலித்யா அவனை பயத்துடன் பார்த்து அங்கே நடந்த எல்லாவற்றையும் சொன்னாள். அவள் பார்வையில் விக்ரம் ஒரு பரிபூரணமானவன். கிருஷ்ணா குடும்பத்தில் தலைவன் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் சொத்துக்களும் பல அந்தஸ்துகளையும் கொண்டவனாக விக்ரம் இருந்தான். மேலும் அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அவனுக்குள் பல திறமைகளும் இருந்தது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டான ஆளு வேற எங்க கிடைக்க போறாங்க என்று லலித்யா விக்ரமை பார்த்து மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தாள். அங்கே அவ்வளவு பெரிய கலவரம் நடந்தும் அவளுடைய கண்கள் விக்ரமை பார்த்து மயங்கியது. டே சதீஷ், யாருடா இவன்? இவன் என்ன உங்க ஹோட்டலுக்கு கெஸ்டா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவானா? என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான் பாரு. அவனுக்கு தான் என்னை பத்தி தெரியாது, உனக்கு தெரியும்ல. உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா அவ்வளவு இலக்காரமா போச்சுல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு என்று சதீஷை தன் வயதில் மூத்தவன் என்று கூட பார்க்காமல் கண்டபடி திட்டினான் நிவாஸ். அவன் கண்களில் கோபத்தை விடவும் தான் இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தும் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற இயலாமைதான் அதிகமாக இருந்தது. நிவாஸ் பேசியதை கேட்டதும் சதீஷின் முகபாவமே மாறியது. அவன் நிவாஸ் பேசியதை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் நேராக விக்ரமின் அருகில் வந்து தலைகுனிந்து நின்றான். ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் விக்ரம், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே சொன்னான் சதீஷ். இன்று விக்ரமின் முன்பு ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அந்த வாய்ப்பை ஆரம்பத்திலேயே தனது மகளை பற்றி அவனிடம் சொல்லி பாதியாக குறைத்து விட்டான். இருந்தாலும் விக்ரம் இங்கே இருந்து போவதற்குள் எப்படியாவது அவன் மனதில் ஒரு நல்ல இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் திடீரென்று எங்கிருந்தோ வந்த நிவாஸ் இப்படி எல்லாவற்றையும் மாற்றுவான் என்று கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. விக்ரம் கோபத்தில் ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வதென்று சதீஷ் மிகவும் பதட்டமானான். ஆனால் விக்ரம் பெரிதாக எதுவும் அலட்டிக் கொள்ளாமல், யார் இந்த பைத்தியக்காரன், இவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டான். சதீஷ் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு, மிஸ்டர் விக்ரம், நிவாஸ் 7 ஸ்டார் குரூப்ஸோட 3வது தலைமுறை ஆளு. அவர் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு தான் பொறுப்பாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் 7 ஸ்டார் குரூப்லையும் இருக்கிறாரு. ஒரு தடவை அவர் அண்ணன் கூட இந்த ஹோட்டலுக்கு வந்தார். அப்போ இருந்து அடிக்கடி இங்கே வருவார். நிறைய தடவை சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது பேசுவார். ஆனால் அதை ஜாலியாக பேசிக்கிட்டு விட்டுருவார். இந்த தடவை இப்படியெல்லாம் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
என்று சொன்ன சதீஷ் நிவாஸை வெறுப்புடன் பார்த்தான். இவன் உண்மையிலேயே ஒரு ஜோக்கர் தான். அவன் எப்பவுமே அவனோட அண்ணன் கூட தான் ஒட்டிக்கிட்டு திரியிறான். எதுக்கும் லாக்கி இல்லாதவன். முக்கியமாக இவன் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப வீக்கான ஆள். ஒரு நாள் முழுக்க இங்கே இருந்து குடிப்பான். நிறைய மாடல்ஸ் எல்லாம் ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ஸ்டே பண்ணுவான். இங்கே வர கெஸ்ட் எல்லாம் எப்பவும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சும் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில தான் நானும் இருக்கேன். ஆனால் இதெல்லாம் விக்ரம் கிட்ட சொல்லி அவருக்கு நிவாஸ் மேலே கோவத்தை தூண்டிவிட முடியாது. அப்படி நடந்தா கண்டிப்பா விக்ரம் நிவாஸை கொன்னுடுவாரு என்று நினைத்து கொண்டே நிவாஸை பார்த்து கொண்டு இருந்தான் சதீஷ். அதற்குள் நிவாஸ் வழி தாங்க முடியாமல் அங்கே இருந்த சரக்கை எடுத்து குடித்துவிட்டு செத்த நாயை போல அப்படியே தரையில் விழுந்து கிடந்தான். 7 ஸ்டார் குரூப்ஸ் உலக தரத்தில் பெயர் பெற்ற ஒரு குழுவாக இருக்கிறது. ஆனால் அந்த நிறுவனம் எப்படி இப்படி எதற்கும் உதவாத ஒருவனை வைத்திருக்கிறது என்று விக்ரமிற்கு ஒன்றுமே புரியவில்லை. டக்கென எழுந்த நிவாஸ் கோபமாக சதீஷை பார்த்து, டேய் சதீஷ், அவங்கிட்ட என்னடா டீலிங் பேசிக்கிட்டு இருக்க? என் அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். இன்னமும் கொஞ்ச நேரத்தில் எல்லா ஆளுங்களையும் கூட்டிக்கிட்டு இங்கே வருவான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் காலிடா. உன்னையும் என்னையும் அடித்தவனையும் கொன்னுட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கடா. இந்த நிவாஸ் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன் என்று போதையில் சதீஷை பார்த்து உளறினான். அதை கேட்கும்போது விக்ரமின் கண்கள் இன்னும் அதிகமாக கோபத்தில் சிவந்தது. ஒரு ஆழமான பெருமூச்சை விட்டுக்கொண்டு, சதீஷ், இதுக்கு மேலே என்னால் இவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது என்று சொன்னான். இவன் தான் இப்படி எதுக்கும் உதவாத ஆளா இருக்கான். ஆனா இவரோட அண்ணன் ஹேமந்த் ரொம்ப நல்லவர். அவருக்காக தான் நான் யோசிக்கிறேன். உங்க லெவலுக்கு நீங்க அவங்கிட்டெல்லாம் போகலாமா? இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான் சதீஷ். விக்ரம் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சதீஷையே பார்த்து கொண்டு நின்றான். உடனே சதீஷ் அருகில் இருந்த ஒரு பாடிகார்ட்ஸிடம் இருந்து இரும்பு கம்பியை கையால் எடுத்தான். தனது மங்கலான கண்ணால் சதீஷ் தன்னை நோக்கி இரும்பு கம்பியுடன் வருவதை பார்த்த நிவாஸ், சதீஷ், என்ன பண்ண போற? நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியாதா? அவங்களுக்காக நீ என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா என்று சத்தமாக அலறி துடித்தான். சதீஷுக்கு அவன் யார் என்று தெரியும். அப்படி தெரிந்து இருந்தும் அவன் நிவாஸை நோக்கி வருவதை பார்த்ததும் சதீஷ் தன்னை விடவும் விக்ரமிடம் ஏதோ பெரிதாக கடமைப்பட்டு இருக்கிறான், அதனால்தான் இதையெல்லாம் செய்கிறான் என்று நினைத்தான் நிவாஸ். சதீஷ் நிவாஸின் அருகில் வந்து கொஞ்சமும் யோசிக்காமல் இரும்பு கம்பியை கொண்டு அவனுடைய முகத்தில் 2 முறை ஓங்கி அடித்தான். ரத்தம் பீரிட்டு கொண்டு கொட்டியது. எவ்வளவு தைரியம் இருந்தா விக்ரம் சார்கிட்டவே பிரச்சனை பண்ண போவ? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்று சொல்லிக்கொண்டே அடித்தான் சதீஷ். அவன் இப்படியெல்லாம் நடந்து கொள்வான் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே கை கால் எலும்புகள் முறிந்து வழியில் எதுவும் செய்ய முடியாமல் படுத்துக்கொண்டு இருந்த நிவாஸின் பாடிகார்ட்ஸ் எல்லோருமே நிலைமை கைமீறி போய்விட்டது என்று தெரிந்து எதுவும் பேசாமல் அதே இடத்தில் படுத்துக்கொண்டார்கள். சொந்த இடத்திலேயே இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்த விஷயத்தில் தான் தலையிடாமல் இருந்து விக்ரமை சமாதானப்படுத்தவில்லை என்றால் காலத்திற்கும் விக்ரமின் முன்பு முகம் காட்ட முடியாது என்று நினைத்தான் சதீஷ். 7 ஸ்டார் குரூப்ஸ் என்பது மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கும் ஒரு நிறுவனம். அவர்களும் கிருஷ்ணா குடும்பத்தை விடவும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை. ஆனால் நிவாஸ் 7 ஸ்டார் குரூப்ஸுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் விக்ரமுடன் போட்டி போடுவது தவறென்று சதீஷ் நினைத்தார். சதீஷ் நிவாஸை அடித்துவிட்டு கையில் இரும்பு கம்பியோடு நின்று கொண்டிருந்த நேரத்தில் ஹோட்டலில் கதவு வேகமாக திறந்தது. அங்கே சூட் அணிந்து கொண்டு சில பாடிகார்ட்ஸ் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களுக்கு நடுவே கோட் ஷூட் அணிந்து கொண்டு ராயல் லுக்கில் ஹேமந்த் உள்ளே நுழைந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அசாதாரணமாக இருந்தான். அவனுடைய பார்வை விஷத்தை போல ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. அவன் பார்வையிலேயே பாதி பேரை பயமுறுத்தும் அளவிற்கு பயங்கரமான ஆளாக இருந்தான். அவர்கள் உள்ளே வந்ததுமே முகம் முழுக்க இரத்த காயங்களோடு இருந்த நிவாஸ் தடுமாறிக்கொண்டே மெதுவாக எழுந்து நிற்க 2 பேரும் வேகமாக வந்து அவனை பிடித்து கொண்டார்கள். அப்போது அங்கே இருந்த நிவாஸின் பாடிகார்டு ஒருவன் நடக்க முடியாமல் மெதுவாக வந்து நடந்ததை எல்லாம் சொன்னார். அப்போது ஹேமந்தின் பார்வை விக்ரமை நோக்கியே இருந்தது. மிஸ்டர் விக்ரம், இவர்தான் ஹேமந்த், 7 ஸ்டார் குரூப்ஸோட தலைவர் என்று விக்ரமிடம் மெதுவாக சொன்னான் சதீஷ். விக்ரம் ஹேமந்தையே மேலும் கீழும் பார்த்து கொண்டு நின்றான்.
முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.